அது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். படம் கதை மற்ற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மேக்கிங்கில் வந்துட்டு அவங்க நிஜமாகவே பிரமாதப்படுத்தியிருக்காங்க. அவங்களோட பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது அவங்க பண்ண விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அந்த கிராண்டியர் லுக்காக இருக்கட்டும். ஸ்டோரின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜா காலத்து கதை தான். ஒரு அடிமட்ட மக்கள்கிட்ட இந்த ராஜா வந்து அவங்க இடத்த எப்படி கொடுக்குறாங்கன்ற ஒரு பேசிக் ஸ்டோரி தான். பட் அது கொண்டு போன விதம் வந்து பிரமாதமாக இருந்தது. மேக்கிங்குமே நல்லா இருந்தது. கொஞ்சம் பொறுமையாக தான் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அதுக்கான ஈடுகட்டு பண்ணியிருப்பாங்க. மேக்கிங் லெவலில் இது வந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம். பிரமாதமாக இருந்தது. அது அவங்களோட பட்ஜெட்டை கம்பேர் பண்ணி பாகுபலி லெவலில் வந்துட்டு இந்த போர்க்கால காட்சிகளாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அந்த புலியெலாம் வந்துட்டு நிஜமாகவே அப்படியே தத்ரூபமாக இருந்தது. ஒரு சின்ன சின்ன லேகை தாண்டி விஎஃப்எக்ஸில் வந்துட்டு எதுவுமே குறை சொல்ல முடியாது. பிரமாதமாக இருந்தது சார். 1000 கோடி 2000 கோடிலாம் நம்மளுக்கு எப்போ எடுத்தாலும் ஒரு படம் வந்துச்சுனாலே 1000 கோடி 2000 கோடின்றது அது மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஃபீல் பண்ண வேண்டியது. படம் பார்க்க வரவங்க நம்ம வந்துட்டு நல்ல படமாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம்.